நிறைய பேருக்கு பக்தி மார்க்கத்துல இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு சாமி இறங்குது, உடம்புல இறங்குது, முனி இறங்குது, காளி இறங்குது, ஆத்தா இறங்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க. பெரும்பாலும் அம்மன் தெய்வங்கள் பெண்கள் உடல்ல இறங்கி அருள் வாக்கு கொடுக்கறத நிறைய கேள்விப்படுறோம். கலியுக இறுதி வரைக்கும் கேள்விப்படுறோம். அப்போ அந்த தேவி தேவர்கள் எல்லாம் இறங்குறாங்களா? அது ஒரு கேள்வி. அதுக்கு பிறகு இந்த தாந்திரிகம், அதுல பாத்தீங்கன்னா அதர்வண வேதம், வேதங்கள்ல அதர்வண வேதம்னு இருக்கு. அதுல இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் அதை பத்தி எல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதையொட்டி நிறைய பேர் இப்ப நாம கூட கேள்விப்படுவோம் சகஜமா, மலையாள மாந்திரிகம், மலையாள மந்திரவாதி அப்படிலாம் கேள்விப்படுவோம். அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்க யக்ஷினியை எங்க கையிருப்புல வச்சிருக்கோம், நாங்க வசப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் சில தெய்வங்களை நாங்க வசப்படுத்தி வச்சிருக்கோம், நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க எங்களுக்கு பதில் கொடுப்பாங்க, அம்மனுடைய அருளை கேட்டுதான் நாங்க உங்களுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இந்த சித்த புருஷர்கள், அந்த சித்த புருஷர்கள் எல்லாம் எங்களோட பேசுறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க, சிலர் இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல வேண்டாம். அகத்தியர் எனக்கு சொல்றாரு அப்படின்னு சில புரியாத சில சப்தங்களை எழுப்புகிறவர்களும் இருக்கிறாங்க. நம்ம நிறைய தொலைக்காட்சியில எல்லாம் அதை பார்க்கிறோம். இது நிறைய நாம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அகத்தியர் சொல்றாரு, பல டிவி சேனல்ஸ் அது ஒளிபரப்பிட்டு இருக்கு இன்றைக்கு கூட. உலகத்துல இந்த வருஷம் என்ன நடக்கும், எந்த நாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா உடனே அவர் அகத்தியரை தொடர்பு கொண்டு ஏதோ நமக்கு புரியாத சில சப்தங்களை எழுப்பி அகத்தியர் அந்த சப்தங்களை எனக்கு சொல்றாரு, எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியுது, நான் அதை சொல்றேன் அப்படின்றாரு. அதாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சித்த புருஷர்களோ அல்லது தேவி தேவதைகளோ, குரு தெய்வங்கள் அவர்களோ அல்லது யட்சிணிகளோ, இவங்க எல்லாருமே சிலருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரியும் அல்லது பலரது தொடர்புல போறதாகவும், இல்ல சிலருக்கு அந்த பெண் தெய்வங்கள் அவங்க உடல்ல இறங்கி பேசுறதாகவும் இப்படிலாம் காலங்காலமா சொல்லிக்கிட்டு வராங்க. இன்று வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ தெய்வங்களுக்கு ஒரு சிலர் தான் பிடிக்குமா? இப்ப தெய்வங்கள் அப்படின்னு சொன்னா 33 கோடி. அது ஏன் யாருக்குமே எனக்குள்ள சரஸ்வதி இறங்குனாங்க, ஆதி பராசக்தி இறங்குனாங்க, அந்த விஷ்ணு வந்தாரு, பிரம்மா வந்தாரு என் உடல்ல, சங்கரன் வந்தாரு, அவர் என்ன எனக்குள்ள இறங்கி விஷ்ணு உலகை காப்பவர் இல்லையா? இன்னைக்கு உலகம் ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? விஷ்ணு எனக்குள்ள எல்லாருக்குமே சொல்யூஷன் கொடுக்க வந்திருக்கிறாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் எல்லாருக்குள்ளயுமே இல்லை? இந்த குரு தெய்வங்கள், தெய்வம்னாவே முதல்ல சாந்தம், பொறுமை, அன்பு, கருணை, அமைதி, இதுதான் தெய்வீக குணம்னு சொல்றோம். ஆனா அவங்க ஆக்ரோஷமா சத்தம் போடுறதும், அந்த உடலை ரொம்ப ஆட்டுறதும் அப்படி எல்லாம் பாக்குறோம் நாம. அதுக்காக அவங்களை நாம குறை சொல்றோம் அப்படின்னு இல்லை. அவங்க பொய்யாக சிலர் அதை செய்யறாங்கன்றது உலகத்துக்கு தெரியும். தெய்வத்தின் பெயரால அவங்க அந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படின்றது. இப்ப எல்லாருமே அதே பொய்யாளர்கள் அப்படின்னு சொல்லல. ஏன் சொல்லல? அப்ப அதெல்லாம் உண்மையா அப்படின்னா, பாபா நமக்கு என்ன விளக்குறாரு அப்படின்னா, துவாபர யுகம், அந்த துவாபர யுகத்துல உண்மையான பக்தி செய்தவர்கள் அவங்க பகவானை நினைக்கிறாங்க. யாராவது அவங்க வீட்டுல இறந்து போனாங்கன்னா அவங்கள மறுபடியும் சந்திச்சு பேசணும், அவர்கள் குரலை அவங்க நம்மோட தொடர்பு கொள்ளணும், ஒரு முறை வந்தா போறோம்னு கெஞ்சுவாங்க. ஒரு முறையாவது திரும்பவும் அவங்க நம்மோட தொடர்பு கொண்டு அவங்களுடைய விருப்பங்களையோ அல்லது எண்ணங்களையோ நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆழ்ந்த மனதோட பிரார்த்தனை செய்வாங்க, பகவானை வேண்டுவாங்க. ஒரே ஒரு முறை அவங்க போயிட்டாங்க, என்ன ஆச்சு, திரும்ப அவங்க ஒரே முறை எங்களோட பேசிட்டு போகட்டுமே அப்படின்னு.
பக்தியில பரமாத்மாவனுடைய கருணை எப்படி இருக்குன்னா, பக்தி 2500 வருடம் நடந்தாகும். அதுல நம்பிக்கைகள் இல்லைன்னா நடக்காது. பக்தி இல்லை, ஒரு பிடிமானம் இல்லை அப்படின்னா ஆத்மாக்கள் சோர்ந்து போவாங்க. அவங்க தமோ பிரதானம் அடையிற வரைக்கும் போகணும். இப்போ வந்த ஆத்மாக்கள் எல்லாரும் துவாபர யுகத்திலேயே தமோ பிரதானம் அடைஞ்சிட்டாங்கன்னா, அடுத்து இந்த கலியுக நிலைக்கே வர வேண்டிய ஆத்மாக்கள் எல்லாம் பரந்தாமத்துல இருக்காங்க. அவங்க எப்படி வருவாங்க? அந்த ஒரு யுகம் நடக்கணும். அவங்களுக்காக கீழே ரொம்ப பரந்தாமத்துல கீழே உட்கார்ந்து இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் இந்த நாடகத்துல வரணும்னா கலியுகத்துலதான் வரணும். ஆனா ஏற்கனவே வந்தவங்க எல்லாம் முழுதுமா ஓஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கலியுகம் முழுக்க அந்த ஆத்மாக்கள் எப்படி வாழ முடியும்? அதனால அங்கங்க அவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன ஒரு ஆறுதல்கள், தேறுதல்கள் அதெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கு. இப்போ ஒரு நோயாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பெரிய அறுவை சிகிச்சை தான் பண்ணணும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாதுன்ற நிலையில இருந்தாலும் அதுக்கு அவங்க உடல் ஒத்துழைக்கலைன்னு என்ன பண்றாங்க? ஏதோ தற்காலிகமா சில மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. இருக்கிற வரலையும் இருக்கட்டும், வலி இல்லாம இதை எடுத்துக்கிட்டோம், எவ்வளவு காலம் இருக்கிறாங்களோ இந்த மருந்து மாத்திரையில வாழ்நாளை ஓட்டட்டும் அப்படிலாம் இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரிதான் ஆத்மாவுக்கு கூட அந்த மாதிரிதான் அவர்களுக்கு சின்ன சின்ன பலனை கொடுக்க வேண்டி இருக்கு. ராம அனுசார் எல்லா ஆத்மாக்களும் இந்த பூமியில இறங்கி எல்லாருமே தமோ குண நிலைக்கு வந்த பிறகு பாபாவனுடைய கருணையை நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல பாபா வந்த பிறகு கூட நிறைய ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றார். ஏன்னு சொன்ன அவர்கள் எல்லாரும் முடிச்ச பிறகுதான் நான் வருவேன்னு இல்லாம சில பேர் இருக்கும்போதே பாபா வந்துட்டார். ஏன் வராருன்னா அவங்க அவங்க சாதாரண வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ள முதல்ல ஆத்மாக்களுக்கு சக்தியை நிரப்ப வேண்டியிருக்கு. அவர்களுக்கு நிறைய நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால பாபா அட்வான்ஸாவே வராரு கொஞ்சம். அப்ப நாடகத்தின் தன்மையை நாம புரிஞ்சுக்கணும். அவருக்கு இரக்கம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லா ஆத்மாக்களும் பங்கெடுக்கணும். இப்போ சத்தியுகத்திலிருந்து வந்தவர்கள் முழுவதுமா திரும்ப அவங்க பாக்கியத்தை அடைந்து முடிகிற நேரம் கடைசியா ஆத்மாக்கள் தமோ பிரதான நிலைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு சின்னதா ஒரு நினைவை கொடுத்தா போதும், அந்த பலத்திலேயே திரும்ப அவங்க பரந்தாமத்துக்கு போக முடியும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும். அதுவும் யார் கொடுக்கணும்? நிறைய பாக்கியத்தை அடைந்தவர்கள் தான் கொடுக்கணும். அப்ப ஏற்கனவே நிறைய பாக்கியத்தை நிரப்பிக்க வேண்டியவங்களுக்கு நிரப்ப வேண்டி பாபா முன்னாடியே வர வேண்டி இருக்கு. இப்படி எல்லாம் டிராமால இருக்கு பார்ட். ஆனால் துவாபுரத்துல வர முடியாது. வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ரிட்டர்ன் போக வேண்டி இருக்கும் பரந்தாமத்துக்கு திரும்ப. அப்போ கலியுகத்துக்கு தான் வரணுன்ற ஆத்மாக்கள் எப்படி வருவாங்க டிராமால? அதனால இந்த பக்தியில கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்க வேண்டி இருக்கு ஆத்மாக்களுக்கு. அதுவும் அவரவர்களுடைய பாவனைக்கு தகுந்த பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த ரீதியில தான் யாராவது வீட்டுல இறந்து போனவங்களை திரும்ப கூப்பிட்டு பேசுறோம் அப்படின்னு சொன்னா அந்த உண்மையான கோரிக்கை இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கு அந்த கோரிக்கை வைக்கும்போது அவர்களுடைய பாவனைக்கு பலனை பரமாத்மா கொடுக்க வேண்டி இருக்கு. அதனால தான் சில பிராமணர்களை கூப்பிட்டு அவர்கள் மூலமாக அந்த இறந்தவர்கள் பேசுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது போல சில விஷயங்கள் கூட நடந்தது. அந்த நேரம் என்ன தற்செயலா நடக்கும். தற்செயலா சில விஷயங்கள் நாம கூட பேசும்போது சில சொல்யூஷன் சொல்லிட்டு இருப்போம். இதை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்துல பலருக்கு அந்த அனுபவம் இருக்கும். யாரோ 2 பேரு ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப தீர்க்கமா யோசிச்சுட்டு இருப்பாங்க, விடையே கிடைக்காது. ஒரு பெஞ்ச்ல உட்காந்து ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க, ஒரு வாரமா டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. நம்ம நியூட்டன் பத்தி கூட பார்க்கிறோம். அவர் கூட இந்த புவி ஈர்ப்பு விசையை பத்தி அவருக்கு என்ன எப்படி அது புரியாம அந்த மரத்தடியில படுத்திருந்தார். தற்செயலா ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து விழுந்தது. அதை பார்த்த உடனே அவர் கிளிக் ஆகுது, ஒரு ஸ்பார்க் ஆகுது புத்தியில. அவருக்கான விடை கிடைக்குது. ஆனா அந்த செயல் தற்செயலா நடக்குது. அதே மாதிரி ஒரு வாரமா விடை கிடைக்காத யாரோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே பெஞ்சுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தர் அப்பதான் உட்காருவாங்க. அவங்க வேற ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேச்சுல இவர்களுக்கான விடை இருக்கும்.
அது அவங்களுக்கு இவங்க விடை கொடுக்கணும்னு அவங்க பேசல, இவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் இந்த டிராமால ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு இன்டைரக்டா டைரக்டா விஷயங்கள் கிடைச்சுதான் எல்லாருடைய பார்ட்டும் போயிட்டு இருக்கு. அந்த ரீதியில அந்த இறந்த ஆத்மாக்கள் யாரும் வர்றது கிடையாது, திரும்பவும் அந்த உடலுக்கு வந்து அவங்க பேசுறதுன்னு கிடையாது. இந்த பக்தர்களுடைய பாவனைக்கு தகுந்த மாதிரி அங்க சீன் கிரியேட் ஆகுது. அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, அந்த மாதிரி நமக்கே சில நேரம் சில மாதிரி தோணி பேசுவோம். எல்லாருமே இங்க ஏதோ நடக்குது, இங்க ஏதோ ஒரு ஆத்மா வரலாம், அந்த மாதிரி மென்டலி ப்ரிப்பேரா இருப்பாங்க. அந்த அழைக்கப்பட்ட பிராமணரும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ பரமாத்மாவனுடைய அருள் எப்படி ஆகுது, இவர்களுடைய பாவனைக்கு தகுந்த மாதிரி செய்விப்பவர் இறைவன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்களும் இவங்களுக்கு சமாதானம் கொடுக்குற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை பின்புலத்திலிருந்து பக்தர்களுடைய பாவனைக்கு பலனை பரமாத்மா தான் கொடுக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் போக போக என்ன ஆகும், அதே பழக்கம் வச்சுக்குவாங்க எல்லாருமே. அவங்க வீட்டுல யாரோ இறந்தவர்களை ஒரு பிராமணரை கூப்பிட்டு அவருக்கு கௌரவம் பண்ணி மரியாதை பண்ணி அவர்களை உட்கார வச்சா நம்ம வீட்டுல இறந்த ஆத்மா வந்து அவர்கள் மூலமா பேசணும்னு இது எல்லா பக்கமும் பரவிடும். யாரோ ஒருத்தர் ரொம்ப பாவனையோடு பகவானை வேண்டி அது நடந்திருக்கும். ஆனா அதையே பழக்கமா வச்சுப்பாங்க எல்லாருமே. அப்ப காலப்போக்குல என்ன ஆகும், மனசுல பாவனை இருக்காது, பகவானை பற்றி அவங்க அந்த ஆழமா பிரார்த்தனையும் பண்ண மாட்டாங்க, வேண்டுதலும் இருக்காது. ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆயிடும் போக போக. பிராமணர் கூப்பிட்டா அவர் வந்து அவரா சொல்லுவார், அவருக்குள்ள அந்த ஆத்மா வந்து இறங்கி பேசும். இப்படி இது சாதாரணமா போகும்போது அது பலிக்காமல் போகும், நடக்காமல் போகும். என்ன, அங்க பாவனை இல்லைன்னும் போது அதற்கான பலனும் கிடைக்காது. அதுவும் இல்லாம ஒவ்வொரு ஆத்மாவின் தனிப்பட்ட பார்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த வழியில தான் போகணும்னா அதற்கான விஷயங்கள் அதுக்கு கிடைச்சிக்கிட்டு போகும். நீ எதை தேடுகிறாயோ அது முன்னாடியே கிடைக்கும்ன்றது ஒரு ப்ராவர்பு இருக்கு, உலகத்துக்கே இருக்கிற ப்ராவர்பு. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் எதை தேடுறாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சே கிடைக்கும். எதை தேடுறாங்கன்னா, எந்த விஷயத்தை தேடுறாங்க, எதை வந்து சிந்திக்கிறாங்க, அந்த விஷயம் அவங்க முன்னாடி வரும். ஏன்னா எல்லா தகவல்களும் எல்லா விஷயங்களும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகம் தன் கையில வச்சிருக்கு. அதற்கான ஒரு அந்த பாக்கியத்தை பரமாத்மா முழு உலகத்துக்கும் கொடுத்துட்டு போறார் சங்கம யுகத்துல. எல்லா ஆத்மாவின் இறுதி நேரம் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன தேவைகள் ஏற்படுது எந்தெந்த பிறவியில அத்தனைக்கும் அவர் கொடுத்துட்டு தான் போறார். பூர்வ கல்பத்துல, பூர்வ சங்கம யுகத்துல அதுதான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே. அந்த ரீதியில எல்லாருமே நிஜமா வந்து பேசுறது அப்படின்னு இல்லை. இப்போ சில பேர் வந்து சொல்றாங்க, சில பேர் பொங்கல் வைக்கிறாங்க, அந்த பொங்கல் அப்படியே கையை விட்டு அந்த சாதம் எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்குறாங்க, கையிலேயே எடுத்து கொடுக்குறாங்க, கரண்டியை கூட பயன்படுத்துறது இல்லை. அப்போ ஒரு தெய்வீக சக்தி அல்லது அமானுஷ்ய சக்தி அவர்களுக்குள்ள பிரவேசம் ஆனால் தானே அதை செய்ய முடியும் அப்படின்னு. இன்று வரைக்கும் கூட பல மாநிலங்கள்ல விசேஷமா கோயில்கள்ல இது நடக்குது. பெரிய பெரிய கோயில்கள்ல அது ஒரு பெரிய சம்பிரதாயமாவே நடக்குது. அந்த கோயில் எனக்கு நினைவுல இல்லை. ஆனாலும் ஒரு வயதான ஒரு பெண்மணி, அவங்க வருஷா வருஷம் ஒரு 10-20 நாள் ஒரு மாதம் அந்த மாதிரி ஒரு மண்டலம் அந்த மாதிரி அவங்க விரதம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அவங்க இப்ப இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, பல வருடங்களுக்கு முன்பு பார்த்த விஷயம். அந்த கோயில்ல என்ன பண்ணுவாங்க, நெய்யால அதிரசம் பண்ணுவாங்க. அந்த அதிரசம் எல்லாருமே பக்தர்கள் எல்லாம் திரண்டு உட்கார்ந்துருப்பாங்க. பெரிய கோயில், அங்க நடுவுல ஒரு அடுப்பு வச்சிருப்பாங்க, ஒரு வராந்தா மாதிரி. அந்த கோயிலுடைய வெளிப்புறமும் இல்லாம உட்புறமும் இல்லாம ஒரு இடத்துல அங்க வந்து கூடையா அதிரசம் சுட்டு வைக்கிறதுன்னு இருக்கு. இத்தனை 100 அதிரசம் சுடணும் கூடைகள் இருக்கும். பெரிய வானலி, அதுல நெய் ஊற்றி வச்சிருப்பாங்க. அது மாவு எல்லாம் விரதம் இருந்து இடிச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டிமா வருவாங்க, உட்காந்துக்கிட்டு கையிலேயே எல்லா அதிரசத்தையும் போடுவாங்க அந்த நெய்ல. அந்த கையிலேயே ஒண்ணு எடுத்து எடுத்து கூடையில அடுக்குவாங்க. அங்க கரண்டியை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த 2 கையும் அனாயாசமா அந்த அதிரசங்களை திருப்பி போடுறது, திரும்ப அது வெந்த பிறகு அதை எடுத்து வைக்கிறது, அந்த சூட்லயே அதை பிழிஞ்சு வைக்கிறது. இது எல்லாமே 1-2 அதிரசம் கிடையாது, கூடை கணக்குல.
இது எல்லாமே காட்சி பொருளா பக்தர்கள் நேரடியா பார்க்கிற அனுபவங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த மாதிரி பல தகவல்கள். அதே மாதிரி சூடம் ஏத்தி கையில கொடுக்குறாங்க, அப்படியே வாயில போட்டுக்கிறாங்க. தலையில தேங்காய் உடைக்கிறாங்க. எல்லாம் வரிசையா உட்கார வச்சு அந்த பூஜாரி என்ன பண்ணுவார், எல்லாரும் உச்சந்தலையிலும் தேங்காய் வரிசையா உடைச்சிட்டு போவார். தேங்காய் அவங்களே கொண்டு வந்து மடியில வச்சிருப்பாங்க. இதெல்லாமே நேர்ந்துகிட்ட நேர்ச்சிகள். இப்படியும் சில கோயில்கள்ல நடக்குது. இன்னும் பல பிரார்த்தனைகள் அலகு குத்திக்கிறது. கன்னத்துல இந்த பக்கம் செருகி இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. இன்னும் அந்தரத்துல அப்படியே அவங்க மிதந்துகிட்டு இருப்பாங்க. முதுகுல பெரிய ஒரு கம்பியை சொருகி அதுல கயிறு கட்டி மேல அத ஒரு கொக்கியில மாட்டி இருப்பாங்க. அவங்க முகத்துல அழகு இருக்கும், முதுகுல நீளமான ஒரு கம்பி சொருவி இருப்பாங்க. அவங்க அந்தரத்துல மிதப்பாங்க. அப்ப அவர்களுக்கு வலி இருக்காதா? ஒரு சின்ன முள் குத்துனா கூட நமக்கு வலிக்கும். ஒரு சின்ன ஒரு சுகர் டெஸ்ட் பண்றாங்க, ஒரு சின்ன பின்ல குத்துறாங்கன்னா அதுக்கே நம்ம யோசிப்போம். இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னாவே நம்ம அதுக்கு சத்தம் போடுவாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது? அவங்க என்ன அழறாங்களா, கத்துறாங்களா, வலிக்குதுன்றாங்களா? ஒண்ணுமே கிடையாது. நெருப்பு செட்டி ஏந்திட்டு போறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்ப எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இறங்குதா என்ன? அப்படி இல்லை. இது நம்முடைய ஆத்ம சக்தி அவ்வளோ இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அபரிமிதமான ஆற்றல் ஆத்மாவுக்கு இருக்கு. பாபா இதை நிறைய முறை சொல்றார். அதுவும் இல்லாம அந்த பர்சனாலிட்டி, மல்டி பர்சனாலிட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த உணர்வுகளுக்குள்ள அவங்க போறாங்க. அந்த ஒரு நிலைக்கு அவர்களுடைய மனம் புத்தி தயாராகுது. இது எல்லாமே பயிற்சிகள். இப்ப ரமண மகரிஷி இருந்தார். அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் போது அனஸ்தீஷியா எனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். எனக்கு அப்படியே நீங்க அறுவை சிகிச்சை செய்யலாம், எனக்கு அந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னார். அது எப்படி முடியும்? இன்றைக்கு கூட இமயமலையில அந்த பனிமலையில வெறும் அந்த கோவணத்தை மட்டுமே உடுத்திக்கிட்டு அந்த மலையில அந்த அந்த பனி மலையில அப்படியே சம்மணம் போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க வெற்று உடம்புல. அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க உடம்பெல்லாம் பனி நிறைந்து பனியை மூடி இருக்கும். அங்க என்ன ஒரு உருவம் தெரியுது, அவ்வளவுதான் தெரியும். அந்த உருவம் உடம்பு கூட தெரியாது, வெற்று உடம்பு. அந்த பனி அப்படியே மூடி இருக்கும். அவர்களுடைய அந்த முடியெல்லாம் படிந்து முகமெல்லாம் மூடி உடம்பெல்லாம் மூடி இருக்கும். அவங்க ஆடாம அசையாம உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் பண்றாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க. ஆனா நாம சின்னதா காத்து வந்த ஜுரம் வந்துருது, எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, கொஞ்சம் அப்படி காத்துல போனேன், 2 தூரல்ல நனைஞ்சேன், கெட்டு போச்சு உடம்பு அப்படின்னு சொல்றோம். தண்ணீர் குடிக்காதீங்க, வெந்நீர் குடிங்க, இப்படி நிறைய ரெமடிஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு. இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ தண்ணீர்ல மிதக்குறாங்க நிறைய பேர். இப்ப தண்ணீர்ல சம்மணம் போட்டு படுத்திருப்பார் சிலர், இன்றைக்கும் பார்க்கிறோம். ஒரு தண்ணி, ஒரு குளம், அந்த குளத்துல ஒரு முனிவர் கரையில இறங்கி அப்படியே இறங்கி போறாரு. திடீர்னு அப்படியே நின்ன வாக்குல அப்படியே உட்கார்றாரு, சம்மணம் போட்டு உட்கார்றாரு. பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே படுத்துக்கிறாரு. அப்படியே இருக்காரு, தண்ணி மேல அப்படியே மிதந்துகிட்டே இருக்கார். சில பேர் இங்க இருப்பாங்க, மறைஞ்சிருவாங்க, வேற எங்கேயோ இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுதான் அஷ்டமா சித்தி அப்படின்னு சொன்னாங்க சித்தர்கள். இதையெல்லாம் செய்ய முடியும். எல்லாமே ஆற்றல் ஆன்மாவுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் பயிற்சிகள். அந்த மனநிலையை அவர்கள் அடைகிறார். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நினைக்கும் போது சின்ன உருவத்தை எடுக்கிறது, நினைக்கும் போது பெரிய உருவத்தை எடுக்கிறது, நினைக்கும் போது லேசான உருவத்துக்கு போறது, நினைக்கும் போது ரொம்ப பாரமான உருவத்தை எடுக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கு. இதுல ரொம்ப கை தேர்ந்த ஒரு ஹனுமான் அப்படிலாம் இதிகாசங்கள் சொல்லுது. சித்தர்கள் இந்த சித்தியை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றது. இதுக்கு எல்லாமே இது ஒரு டெக்னிக், உடல் ரீதியிலான டெக்னிக். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு போல அக்கி பிரஷர், அக்கி பங்க்சர் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். வர்ம புள்ளி
அப்படின்னு பார்க்குறோம். அந்த வர்ம புள்ளியை அழுத்தும் போது நமது உடல்ல இருக்கிற பல நோய்கள் காணாம போகுது. நம்ம உள்ளங்கையில இருக்கு, கால் பாதங்கள்ல இருக்கு, கண்ணில் இருக்கு, காதுல இருக்கு வர்ம புள்ளிகள். அதெல்லாம் அழுத்தும் போது உடல் இயக்கம் சீராகுதுன்னு பார்க்குறேன். இன்றைக்கு சொல்றாங்களே உள்ளங்கையினுடைய நடுவிரல், அந்த நடுவிரல் ஆரம்பிக்கிறது முடிகிற வரைக்கும் கீழ் மேல ப்ரெஷர் பண்ண கால்வலிகள் நீங்குதுன்னு சொல்றேன். அப்போ அந்த வர்ம புள்ளிகள் அசைக்கப்படுது, இயக்கப்படுது. அது சம்பந்தமா இன்னர் ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்றது. இதெல்லாம் ஒரு கணக்கு. இந்த மாதிரி மூச்சு பயிற்சி இதெல்லாம் உடல் மூலமாக அவங்க செய்யற ஒரு ஆற்றலை உருவாக்குறாங்க. அந்த ஆற்றல் லேசாக இருக்க செய்து தண்ணீர்ல மிதக்குறாங்க, காற்றுல பறக்கிறது, நிறைய பேர் காத்துல அப்படியே பறந்து போறது, இதெல்லாம் கண் கூட பார்க்கிறோம். இப்படி எல்லாராலும் முடியுதா? எல்லாராலும் முடியும். அது சிலரால் தான் முடியும்னு கிடையாது, எல்லாராலும் முடியும். எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி. கலெக்டர் யாராக முடியும், டாக்டர் யாராக முடியும்னு யார் வேணாலும் ஆகலாம். எல்லாருக்கும் முடியும். அதற்கான பயிற்சியும் அதற்கான முயற்சியும் இருந்தால், ஆர்வமும் இருந்தால், எதை நினைக்கிறோமோ அது ஆகும். அவ்வளவு ஆற்றல் ஆன்மாவுக்கு இருக்கு. ஆத்மாவினுடைய அதிர்வுகளால் தான் உடல் இயங்குது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி இது இந்த சாமி ஆடுறது அப்படின்றது, இந்த நெய்ல கைவிட்டு கொதிக்கிற நெய்ல அதிரசம் சுடுறது, இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க அவர்களுடைய மனநிலை சாதாரண மனித நிலையில இருக்க, அந்த விசேஷமான இயக்கம், அந்த சென்சரி நர்வ்ஸ், மூளையிலங்கிற சென்சரி நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் மோட்டார் நர்வ்ஸும் இணைந்து செய்யற காரியங்கள் பலவிதமா இருக்கு. இதன் மூலமா நடக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே அல்ப காலமான தற்காலிகமான விஷயங்களே தவிர அவங்க வாழ்நாள் முழுவதும் அப்படியே தினமும் இருப்பாங்களா? இப்போ அந்த பெண்மணி வயதானவர்கள் இப்போ அன்றைக்கு அதிரசம் சுடுறாங்க, கொதிக்கிற நெய்ல கை விட்டுன்னா, அப்ப தினம் வீட்டுல போய் சமையலும் அப்படியே செய்வாங்களான்னு? செய்ய மாட்டாங்க. எல்லா நாட்களிலும் அவர்களுக்குள்ள அம்மன் இறங்குமான்னா இறங்க மாட்டாங்க. எல்லா நாளுமே தண்ணியில படுத்துக்கிட்டே இருப்பாங்களா வாழ்நாள் முழுவதும்னா? முடியாது. அந்த மூச்சு பயிற்சி, அந்த வாசி யோகம் அப்படின்ற இந்த பல விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு. சிலர் அதை கல்வியா கற்று பிரயோகப்படுத்தி செய்யறவங்க இருப்பாங்க முறைப்படி. சிலருக்கு இந்த குண்டலினி அப்படின்ற ஆற்றல் எல்லாருக்குமே இருக்கு, உடலின் சக்தின்னு இருக்கு. அது எழுப்பப்படும் போது நமக்கு அந்த உணர்வுகள், இந்த நெருப்பு, குளிர்ச்சி, அது பாதிக்காது. ஆன்மாவுக்கு அதை அறிய முடியாது. ஏன்னா நம்ம முதுகு தண்டுவடலும் அந்த கழுத்துக்கு கீழே முகுளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த முகுளம் வழியாதான் நரம்பு மண்டலத்தின் இணைப்பு மூளையோட இருக்கு. அங்கதான் நமக்கு வலிகளை கடத்தக்கூடிய இடம். அந்த இடம் செயற்கையா ஒரு சர்ஜரி பண்றோம் ஏதோ பண்ணும்போது, அல்லது இந்த பெயின் கில்லர்ஸ் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் அது செலுத்தப்படுது. அங்க மூளைக்கு வலிகளை உணரக்கூடிய இடத்தை அது அந்த பெயின் கில்லர்ஸ் ஆகட்டும், இந்த அனஸ்தீஷியான்ற அந்த ஒரு வழிமுறையாகட்டும், இதெல்லாமே அந்த மூளைக்கு வலியை கடத்தக்கூடியதை தற்காலிகமாக நிறுத்துது. சில மணித்துளிகள் நிறுத்துது. அந்த நேரத்தில் தான் டாக்டர் சர்ஜரி கூட பண்ணி முடிக்கிறாங்க. அந்த மாத்திரையின் வீரியத்துக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கும் அந்த உடம்பு வலிகள் தெரியாமல் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்ன, அந்த நரம்பு மண்டலம் மூளையோட தொடர்பு இருக்கிற அந்த இடம். அதே ஒரு நிலைதான் இந்த மாதிரி பக்தியினுடைய உத்வேகம், அந்த உணர்வுகள், அது அவங்களுக்கு பொங்கும். ஒரு மேளம் கேட்டாலோ, ஒரு இசை கேட்டாலோ, ஒரு பஜனையில் இருக்கிற அந்த விஷயங்களை கேட்டாலோ, இல்லது ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கும் போதோ, அந்த உள்ளம் அந்த நிலைக்கு போகும்போது அந்த ஒரு வித்தியாசமான ஆற்றலை உணர்றாங்க. இப்போ சாமி கண்ணை திறக்குது அப்படின்னும் போதோ, இல்லை கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குதுன்னும் போதோ, இந்த மாதிரி முக்கியமான நேரங்களில் அந்த உணர்வுக்கு வசமாகறாங்க. அந்த சென்சரி நர்வ்ஸ் அதிகப்படியாக தூண்டப்படுது. அந்த கிளாண்ட்ஸ் என்ன இருக்கு, அதனுடைய ஆற்றல்
அந்த மாதிரி சில கொஞ்ச நேரம் அவர்களுக்கு அந்த வலிகளை உணர முடியாது. சில விஷயம் அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்க. வேற ஒரு பர்சனாலிட்டி மாதிரி இயங்குவாங்க தற்காலிகமா. மல்டி பர்சனாலிட்டி அப்படின்வாங்க அத. இந்த மாதிரி இப்போ தலையில தேங்காய் உடைக்கிறாங்கன்னா, அவங்க மனநிலை ரெடியா தான் இருக்கிறாங்க. ஒரு ஆன்மீக உணர்வு, ஒரு தெய்வம், இப்ப நாம அதுக்கான காரியத்துல ஈடுபடுறோம். அந்த உணர்வுகள் அதிகமாகுது அந்த நேரத்துல. அதனால அந்த வலிகள் கடத்தப்படுறதுன்றது இருக்காது அந்த நேரத்துல. ஆனால் அதுக்காக இப்போ முதுகுலயே அவ்வளோ பெரிய அலகு குத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அதே மனிதர் வேறு நேரத்துல கால்ல முள்ளு குத்துனா கூட அவர் வலின்னு சொல்லிட்டு இருப்பார். ஒரு சின்னதா தலையில ஏதாவது ஒரு சின்ன பொருள் விழுந்தா கூட வலின்றவங்க, குறிப்பிட்ட நேரத்துல பூஜாரி வந்து அவருக்கு தெய்வம் வரும், அவருக்குள்ள இறங்கும், அவர் தான் தேங்காய் உடைப்பார்னா, அந்த மனநிலை அவங்களுக்கு அந்த தற்காலிகமா வேற விதமா இருக்கும். இதெல்லாம் தான் காரணம். அதை தவிர்த்து எப்பவுமே எல்லா மனிதர்களும் அதே மாதிரி செய்வாங்க. இப்ப நாம பார்த்தோம், ஒரு வயதான பெண்மணி நெய்ல வந்து பலகாரம் செய்றாங்க அப்படின்னு. அப்ப வீட்லயும் சமையல் அப்படியே கைய விட்டு பொரிப்பாங்க, எடுப்பாங்கன்னா செய்ய முடியாது அவங்களுக்கு. இதுதான் காரணம். இது எல்லாமே வேற ஒரு ஆத்மா அந்த உடம்புல இறங்குது அப்படின்றதோ, அல்லது தெய்வம் இறங்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னு சொன்னா, தேவி தேவதைகள் இப்போதைக்கு இந்த உலகத்துல சாதாரண மனிதர்களா இருக்கிறாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 33 கோடி தேவர்களும் இன்னைக்கு தமோ பிரதான நிலையில சாதாரண மனிதர்களோட மனிதர்களா, சோழிக்கு சமமா, ஒரிஜினல் சோழி கிடையாது பாபாவுனுடைய குழந்தைகள். அவங்க பாபான்ற வைரத்துக்கு சமமானவர்கள் தான். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு சமமா, அதாவது சோழிக்கு சமமா மாறி இருக்கிறாங்க. ஆனால் பக்தர்களுடைய உண்மையான அந்த பாவனை, பகவானை நோக்கிய வேண்டுதல்கள், அது துவாபர யுகத்துல இருக்கட்டும், இல்ல கலியுகத்துல கூட இருக்கட்டும், பரந்தாமத்திலிருந்து புதியதா இங்க வந்து பிறவி எடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சத்துவ குணம் இருக்கும். அவங்க எப்போ முதல் முறையா சாக்கார உலகத்துல வந்து பிறக்கிறாங்களோ, அப்போ அவர்களுக்கே ஆன சத்துவ குணம் இருக்கும். அந்த சத்துவ குணம் சில சந்தோஷங்களை கொடுக்கும் அவங்களுக்கு. அவங்க என்னதான் கலியுக நரகத்துல வந்து பிறந்தாலும், அந்த ஆத்மாவுல பத்தித்தம் இல்லாததால, குறை தோஷம் இல்லாததால, இருக்கிற உலகத்தில் அவங்க சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நாம நிறைய பேரை பார்க்குறோம். லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த துக்கதாம் ஏன் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அவர்களுக்கான சுகம் அவர்களுக்கு கிடைக்குது நாடகப்படி. போக போக அவர்களும் அந்த ஆடம்பர அல்லது சந்தோஷத்தில் மூழ்கி உலக விஷயங்களில் ஈடுபட்டு விகாரங்களில் இறங்கும்போது அவர்களுடைய அந்த சத்துவகுணம் மறைந்து ரஜோகுணம் வருது. கொஞ்ச காலத்திலே தமோ குணத்துக்கு போய் எல்லாரையும் போல அவர்களும் இந்த துக்கதாமத்தினுடைய அலைகளில் அவர்களும் வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அந்த பக்தியின் பாவனையும் இருக்கும். இது இறைவன், இறை சக்தி, அந்த பேரருள், அந்த உணர்வுக்குள்ள போறதுனால அவங்களுக்கு அந்த உணர்வே அவர்களை பாதுகாக்கிற ஒரு கவசமா இருக்குதுன்றது தான் உண்மை. அதனால யக்ஷினிகள் யார் கையிலயும் இருக்கிறாங்க. அது ஒரு தனிப்பட்ட பார்ட் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் அந்த கலைகளில் நிபுணர்களா இருப்பாங்க. இப்ப சித்தர்களை பற்றி பார்த்தோம்னா அவங்க பார்ட்டே அதுதான். ஏன்னா பலவிதமான ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி இந்த உலகத்துல அறிமுகப்படுத்தப்படுது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில நிறைய பேர் பயணிக்கிறாங்க. இப்ப கிறிஸ்து பின்னாடி நிறைய பேர் பயணிக்கிறாங்க. ஒரு புத்தன் பின்னாடி நிறைய பேர் பயணிக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் அந்த விஷயம், இந்த உலகம் எல்லாத்தையுமே கலப்படமா வச்சிருக்கு. யார் யாருக்கு எது வேணுமோ அதை எதை அவரவர்கள் வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணிட்டு போயின்னு இருக்காங்க. போயும் அந்த இறுதி நேரம், இறுதி அந்த இடம் அவர்களுக்கு எதுவும் இல்லாத மாதிரி தான் அனுபவமாகும். அதுதான் பரமாத்மாவை உணரக்கூடிய காலமா இருக்கு எல்லாருக்கும். அப்போதுதான் இந்த உலகத்தில் எதுவுமே நம்மால் ஆகாது, அல்லது வேற்று சக்தி நம்மை இயக்குது, வழி நடத்துது, எல்லாமே அவங்க வந்து இல்லைன்றத அனுபவபூர்வமா உணர்வாங்க. அந்த நேரத்துல தான் பாபாவின் குழந்தைகள் நாம தயாராகி அவர்கள் முன் பிரத்யட்சமாகக்கூடிய நேரமாகவும் இருக்கும். அப்போதான் பாபா வந்திருக்கார், இவ்வளவு
பரம காரியத்தை அவர் செய்திருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து தான் பிரபு உங்களுடைய லீலை அபரம் அபாரம்ன்ற வார்த்தையை உலகமே சொல்லும் அந்த கடைசி நேரம். ஏன்னா பரமாத்மா எந்தெந்த பிறவியில் எப்படியெல்லாம் நமக்கு இந்த பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார், பக்தியிலும் நேரடியாக முக்தி ஜீவன் முக்தியை அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காருன்ற உண்மை இந்த நாடகத்தில் பங்கெடுத்த எல்லா ஆத்மாக்களுக்கும் புரியும். எல்லா இருட்டிலிருந்தும் எல்லாமே வெளியேற்றப்படுவார்கள், எல்லாமே ஒளி பக்கமாக திரும்புவாங்க. முக்தி அந்த வீடுக்கு நம்ம திரும்புகிறோன்ற உணர்வும் எல்லாருக்கும் வரும். இப்படி தான் இந்த நாடகம் முடிவடையுது. ஓம் சாந்தி.